குற்றாலத்துல சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் கட்டிய ஒரு கோயிலை பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1971 இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பாறைக்கு மேல மிக பிரம்மாண்டமா அந்த கோயிலை அமைச்சு, ஒரு வட்ட வடிவுல அந்த கோயிலை வச்சிருப்பாங்க. அந்த கோயிலை சுற்றி உள்ள வந்து சன்னிதானத்துல வந்து முருகனும், அங்க வந்து விநாயகரும் இருப்பாங்க. பக்கத்துல சாஸ்தா கோயிலு. அது எய்த்தால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐந்தருவி வந்து நமக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல அவர் அழகா அந்த கோயிலை வந்து 1971 கட்டியிருக்கிறார். இத பத்தி அந்த சாண்டோ சின்னப்ப தேவருக்கும் குற்றாலத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, அது பின்னால பெரிய சரித்திரமே வருது. சாண்டோ சின்னப்ப தேவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆட்டுக்கார அலமையில் அப்படிங்கக்கூடிய படத்தை எடுக்கும்போது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழப்புலியூர் அப்படிங்கக்கூடிய தென்காசி பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு. அதுல ஒரு ரயில்வே கிராசிங் இருந்திருக்கு. அந்த கிராசிங்ல வந்து ஒரு ஆடு வந்து ஆடு வந்து வழிநடத்தி போறத பார்த்துட்டு, ஆகா இது நல்ல பிரமாதமா இருக்கே! இந்த மாரி ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னு நினைச்சு, அவர் அந்த ஆட்டை பழக்கி, அதுக்கப்புறம் ஆட்டுக்கார அலமையில் எடுத்தாரு அப்படிங்கிற மாரி ஒரு கூற்று அங்க நிலவி வருது. அதோட மட்டும் இல்லாம, அவர் குற்றாலத்துக்கு வந்துட்டாருன்னா பார்த்துக்கங்களேன், எல்லா மிருகங்களையும் அவர் கையோடயே கூட்டிட்டு வருவாராம். சிறுத்தை, சிங்கம், புலி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரடி, அந்த மாரி நெறைய மிருகங்கள அவர் கையோட வச்சிருப்பாராம். அது வச்சிருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஐந்தருவி பக்கத்துல வந்து ஒரு பாறை வந்து இந்த ஒரு பாறை இருக்கும். அதுல தவம் செய்ற மாரி ஒரு இடம் இருக்கும். அதுல வந்து இந்த மிருகங்களோட அவர் உட்கார்ந்திருப்பாராம். அதுல எந்த மிருகங்களையாவது ஒரு மிருகத்த போய், "நீ போய் குளிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லி அவர் ஆணையிட்டாருன்னா, அந்த மிருகம் போய் ஐந்தருவியில குளிச்சுட்டு வருமாம். அந்த அளவுக்கு அந்த மிருகங்களை வந்து தன் கைக்குள் வைத்து அதை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை தெரிந்தவர் தான் சாண்டோ சின்னப்பா தேவர். குறிப்பா சாண்டோ சின்னப்பா தேவர்னா, அவர் கிருபானந்தாவாரியார் கூட இருந்தவர், எம்ஜிஆர் கூட இருந்தவர். அதோட மட்டும் இல்ல மருதமலையை உருவாக்க 7ஆம் படை வீடு அப்படிங்கக்கூடிய மருதமலையை உருவாக்க காரணமானவர். அந்த மருதமலையை வந்து மருதமலைக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சினிமா கொண்டு உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தவர். அதே மாரி மிருகங்களை வைத்து நிறைய படங்களை எடுத்து வெற்றி படங்களை தந்தவர். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரசாமின்னு சொல்லி காசிமேசபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, அவர் என்கிட்ட சொன்னது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, வாக்கிங் வரும்போதே மிருகங்களை அழைத்துட்டு கூட வருவாரு. அந்த மிருகங்கள் இவர் கூட வாக்கிங் வரும் அப்படின்னு சொன்னாரு. அவர் அத பார்த்ததாகவும் என்ட்ட சொன்னாரு. ஆச்சரியமாவும் இருக்கு. அதே மாரி அதிசயமாவும் இருக்கு. ஒரு தெய்வ பிறவியான ஒரு மனிதர். அ அந்த மனிதனுடைய வா அந்த கோயிலுக்கு நாங்க போய் நானும் சட்டநாதனும் போய் உட்கார்ந்து அமர்ந்து வணங்கிவிட்டு, அப்படியே அந்த அருவியை சுற்றி அருவியை பார்த்து கொண்டே அந்த கோயிலையும் சுற்றி அது வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமலே அங்க ஒரு தெய்வீக கடாட்சம் வர்றத நம்ம பார்க்கலாம். ஐந்தருவிக்கு போனவங்க எத்தன பேரு நீங்க இந்த கோயில பார்த்தீங்க? இந்த கோயில்ல ஏறி எத்தன பேரு சாமி கும்பிட்டீங்க? இத பத்தி எத்தன பேருக்கு உங்களுக்கு விவரம் தெரியும்? கூடுதல் விவரம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.